பணித்துளிகள் மே 30, 2025. கொடுக்கப்பட்ட தலைப்பு உண்மையான மேன்மை. கொடுக்கப்பட்ட வசனம் மார்க் 9:35. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, வடக்கு இங்கிலாந்து தேசத்துல கத்பர்ட் மிகவும் விரும்பப்படப்பட்ட ஒரு நபர். 7ஆம் நூற்றாண்டுல அநேக இடங்கள்ல சுவிசேஷ ஊழியம் செய்த இவர் அவ்வப்போது மன்னர்களுக்கும் ஆலோசகராகவும் மாநில விவகாரங்கள்ல தீர்வு காணவும் உதவி செய்துள்ளார். அவருடைய மரணத்திற்கு பின் அவருடைய நினைவாக துர்ஹாம் என்னும் பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் கத்பர்ட்டின் பணி இவைகளை காட்டிலும் அதிகம். ஒரு பெரிய வியாதியினால குறிப்பிட்ட ஒரு பகுதியில வாழ்ந்த மக்கள் சிக்குண்டு தவித்த போது கத்பர்ட் மக்களை தேற்றுவதற்கு அந்த இடத்திற்கு போனார். அப்படி ஒரு கிராமத்துல தன் பணியை முடித்து கிளம்பிய போது யாருக்காவது ஜெப தேவை இருக்கிறதா என்று பார்க்க அங்கு ஒரு பெண் தன் குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். அவள் ஏற்கனவே ஒரு மகனை இழந்தவள். அவள் தூக்கி வந்த அந்த பிள்ளையும் மரிக்கும் தருவாயில இருந்தது. ஜுரத்தினால பாதிக்கப்பட்டிருந்த அந்த பிள்ளையை தன் கையிலே தூக்கிய கத்பர்ட் அவனுக்காய் பாரத்தோடு செபித்து அவனுடைய நெற்றியில முத்தமிட்டார். அவளை பார்த்து, பயப்படாதே, இனி உன் குடும்பத்தில் யாரும் மரிப்பதில்லை என்றார். அதற்கேற்றார் போல அந்த பிள்ளையும் உயிர் பிழைத்தது. இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிறு பிள்ளையை தூக்கி ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தந்தார். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள்ல ஒன்றை, என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். மார்க் 9:37. ஒரு தொகுப்பாளர் விசேஷ விருந்தாளியை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது போல யூத கலாச்சாரத்தின்படி ஒருவரை வரவேற்பது என்பது அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்று பொருள்படுகிறது. ஒரு தொகுப்பாளர் விசேஷ விருந்தாளியை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது போல யூத கலாச்சாரத்தின்படி ஒருவரை வரவேற்பது என்பது அவர்களுக்கு பணிவிடை செய்வது என்று பொருள்படுகிறது. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த போது இயேசு சொன்ன இந்த காரியம் சற்று அதிர்ச்சியாகவே இருந்திருக்கும். இயேசு சொல்ல வந்தது என்ன? சிறுமையும் எளிமையுமான காரியங்களுக்கு ஊழியம் செய்வதே உண்மையான மேன்மை என்று வசனம் 35 வாசித்து பார்க்கலாம். மன்னர்களுக்கு ஆலோசகர், வரலாற்று புகழ் பெற்றவர். அவர் நினைவாக ஒரு பட்டணம் அமைந்துள்ளது. அந்த ஏழை தாயின் அழுகை குரலுக்கு செவி கொடுத்து அந்த பிள்ளையின் நெற்றியில் முத்தமிட்டு தன் எஜமானனாகிய தேவனை பிரதிபலித்த எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் கத்பர்ட். தேவன் சொன்னபடியே ஊழியம் செய்வோமா?